ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூவனா போட்ட பிளான்ல எல்லாருமே நல்லா மாட்டிக்கிறாங்க. பார்வதி எங்களுக்கு சொத்தை ரெண்டா பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பயங்கர ஷாக்ல இருக்கிறார் ரகுராம். இத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தனா வந்து படுக்கிறதுக்கு வர்றாங்க. அந்த சமயத்துல கரெக்டா கதிர் உள்ள வர்றாரு. அச்சிஜோ, இவன் வேற டேட்டா மறுபடியும் இங்க வரானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கதிர் வந்து அப்படியே அந்த சேர்ல ஒண்ணுல உட்காந்துக்கிட்டு அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்காரு. போன் கால் வருது. இதுல வேற இவர் ஸ்பீக்கர் வேற போட்டுக்கிட்டு இருக்காரு. போட்டு சொல்லுடா மச்சான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க. என்னடா தூங்கிட்டு இருக்கியாடா அப்படிங்கிறாங்க. இல்ல சொல்லுடா. சாரிடா, இந்த சமயத்துல நான் கால் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொமான்ஸ் மூடுல இருப்பீங்க. சாரி அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ வேற ஏன்டா அப்படின்னு போனை கட் பண்றாரு. வெயிடா போன் அப்படின்னு கட் பண்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம டென்ஷன் கோவத்துல இருக்காங்க தனா. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப தூக்கம் வருது. தனாவும் படுத்துறாங்க. அப்படியே எட்டி பாக்குறாரு. தனா தூங்கின மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா தூங்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கட்டல் மேல ஒரு பாய் இருக்கு. அந்த பாய் எடுக்கிறாங்க. என்னடா சத்தம் அப்படின்னு முழிச்சு பாக்குறாங்க. தனா அந்த பாய் எடுத்து விரிச்சிட்டு இருக்காரு கதிர். அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறாரு. லைட் ஆஃப் பண்ணோடனே பாத்தீங்கன்னா பயந்து தடா போட்டான்னு எழுந்திருக்கிறாங்க. தனா ஓடி போய் லைட்டை போடுறாங்க. இப்ப எதுக்கு நீ லைட்டு போட்ட அப்படிங்கிறாங்க. இங்க பாரு, நான் லைட்டு போட்டு தான் படுப்பேன். உனக்கு இஷ்டம் இருந்தா படு, இல்லைன்னா வெளியே போய் படு அப்படின்னு சொல்லி படுத்துக்கிறாங்க. சை, இவனோட பெரிய தலைவலியா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு கதிர். மாயா என்ன பண்றாங்கன்னா, அவங்க போன்ல இருந்து சிம் கார்டை எடுத்துட்டு வேற ஒரு சிம் கார்டை எடுத்து அவங்க போன்ல போட்டுக்கிட்டு, இது ஒரு புது சிம் கார்டு, வேற யாரோ ஒருத்தர் பேர்ல தான் இதை வாங்கியிருக்காங்க. அந்த சிம் கார்டுல இருந்து கார்த்திக்கு கால் பண்றாங்க. இது என்னடா புது நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுறாரு. நான் தான் தேவி பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ யாருமா தேவி? யாரு நீங்க? கார்த்திக் சார் தானே? ஆமா கார்த்திக் தான். நீங்க யாரு சார்? அது வந்து கோச் கார்த்திக் சார் தானே? ஆமாம்மா, நீங்க யாரு சார்? உங்களை எனக்கு தெரியும், ஆனா என்ன உங்களுக்கு தெரியாது சார். என்னமா பில்டப் போட்டுட்டு இருக்க, சொல்லுமா, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாரு கார்த்திக். சார் உங்களோட பிராக்டிஸ் எல்லாமே பார்த்துருக்கேங்க சார். சார் உங்களோட ட்ரைனிங் கொடுக்குற விதம், நீங்க பேசுற விதம், பழகுற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உங்களை நான் தூரத்துல இருந்தே பார்த்துக்கிட்டே இருப்பேன் சார். ஆனா நீங்க என்ன பார்த்தது இல்ல சார். உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் சார். ஆனா பேசவே முடியல. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா, அப்படியாமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காரு விஜய். மாயா பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே பின்னாடி பக்கம் நின்னுகிட்டு ஜானகி எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. இவ யாருகிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க ஜானகி. சார் நீங்க கோச்சிங் கொடுக்கறத பார்த்து ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்கேங்க சார். ஓ அப்படியா, சரி சார். உங்களோட ஸ்டைல், பேசுறது, நடக்கிறது எல்லாத்தையுமே நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் சார். ஆக்சுவலா மாயா வேற ஒரு வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கனால யாரு பேசுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல கார்த்திக்னால. ஓ அப்படியா, ஓ சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவ்வளவு சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காரு கார்த்திக். இதுல வேற நினைச்சுக்கிறாரு, எவ்வளவு ஒருத்தி நம்ம கிட்ட வந்து சிக்கிறாளே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ சார், கேக்குதா அப்படின்னு கேக்குறாங்க மாயா. சொல்லுங்க தேவி. ஆனா நான் உங்களை பார்த்திருக்கேன்னு தெரியலையா அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. சார் நீங்க பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி ஏங்கி இருக்கேன் சார், ஆனா பார்த்ததே இல்ல சார். ஒவ்வொரு நாளும் உங்களை பாக்குறதுக்காகவே நான் காலேஜ் வருவேன். ஆனா என்ன பண்றது, உங்க கூட பேசலாம்னு நினைக்கிறப்போ என் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு, டெல்லிக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே முடியல. இப்போ நாங்க சென்னைக்கு வந்துட்டோம். வந்தோடனே உங்க ஞாபகம் வந்துருச்சு, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். இனிமேலும் இப்படி இருக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களை பார்த்து மீட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு தேவி சொல்றாங்க. வாவ் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்திக். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இவ யாருகிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ஜானகி. உங்களை பார்க்கணும் பேசணுங்கிறதுக்காக தான் நான் இதை கேட்டேன். கண்டிப்பா நீங்க ஓகே சொல்லுவீங்கல்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க, இப்படி ஒரு அட்மையர் பண்ண பொண்ணை வந்து நான் எப்படிங்க விட முடியும்? கண்டிப்பா வர்றேங்க, மீட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா வர்றேன், மீட் பண்ண எங்கன்னு சொல்லுங்க சார், நான் லொகேஷன் அனுப்புறேன், அங்க வந்துருங்க. கண்டிப்பா நீங்க வந்துருவீங்கல்ல, உங்களை பார்க்கணும் பேசணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு செம்ம கடுப்புல சந்தோஷமா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க மாயா. சார் அப்புறம் திருப்பி போறதுக்கும் மனசு இல்ல, திரும்பவும் நான் போகணுமா இருக்கணுமா அப்படிங்கறத உங்க பேச்சில் தான் வச்சு நான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பேசிட்டா போச்சு, நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. சரி நம்ம நேர்ல மீட் பண்ணலாம், பாய் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க மாயா. அதுக்கப்புறம் கார்த்திக் நினைச்சிட்டு இருக்காரு, இந்த தனா போனதுல இருந்து லைஃபே ஒரு மாறி போயிட்டு இருந்தது. இதுல வேற புது பட்டர்ஃபிளை வந்திருக்கு, நாளைக்கே பேசி கரெக்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு கார்த்திக்.
பேசி முடிச்சிட்டு இந்த சிம் கார்டெல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மாயா அப்ப வராங்க. ஜானகி யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்திகிட்ட தான் பெரியம்மா. என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா பெரியம்மா, அவன்கிட்ட வேற ஒரு பொண்ணு பேசுற மாதிரி பேசுனேன். ஆமா பார்த்தேன், வேற ஒரு வாய்ஸ்ல பேசினா, அதுவும் சிம் கார்டெல்லாம் மாத்தி பேசிருக்க. ஆமா பெரியம்மா, வேற ஒரு பொண்ணு மாதிரி பேசினேன். அவனை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அவனை மீட் பண்ணும்போது அவனுக்கு தெரியாம அந்த வீடியோவை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. மாயா அதுக்கு ஜானகி சொல்றாங்க, நீ சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா வேற ஏதாச்சும் ஒருத்தர் இடத்துல அவன் வச்சிருந்தான வீடியோவை என்ன பண்றது? அதையும் கேட்டு தெரிஞ்சுக்குவான் பெரியம்மா. அதுக்கப்புறம் அந்த வீடியோ இருக்கிற இடத்தையும் அழிச்சிருவேன். வேற எங்கேயுமே இல்லாம அழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்ல. தனாக்கு பிரச்சனை இல்ல. தனாவும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு கதிர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா பெரியம்மா. நமக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்றாங்க. மாயா, தனாக்காக நீ இத்தனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா அவ ஏன் தங்கச்சி, உங்க வயித்துல நான் பிறக்கல பெரியம்மா, ஆனா நீங்க என் அம்மா தான் பெரியம்மா அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான்டா அப்படின்னு சொல்லி மாயாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஜானகி. காலையில எழுந்திரிச்சு வர்றாரு கதிர். அங்க காஃபி ஆத்திக்கிட்டு இருக்காங்க. பார்வதி, அத்தை ஒரு கிளாஸ் காஃபி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலைவலியோட நின்றுட்டு இருக்காரு. ஓ, காலையில எழுந்திரிச்சு நீங்க எங்க போறீங்க? காஃபி குடிச்சிட்டு சும்மா தானே இருக்க போற, இப்ப என்ன உனக்கு காஃபி, அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அங்கிருந்து போறாங்க. இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க. ஜானகி சொல்றாங்க, காஃபி தான்டா, இரு நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்பதான் ரகு காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அவரு காஃபி குடிச்சிட்டு இருக்க இடத்துக்கிட்ட போய் நிக்கிறாரு கதிர். செம்ம கோவத்துல பாத்தீங்கன்னா காஃபி குடிக்காம அங்க இருந்து போறாரு ரகுநாதன். அவன் பயங்கர கோவம் வருது பத்மாக்கும். அவங்களும் நம்ம கதிரை கண்டபடி புடிச்சு திட்டிடுறாங்க. அதனால காஃபி எடுத்துட்டு மாமா காஃபி குடிங்க, என்னால் நீங்க காஃபி குடிக்காம இருக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே பயங்கர கோபம் வந்துருது ரகுக்கு. அந்த காஃபி கிளாஸ தட்டி விட்டுட்டு, என் மூஞ்சிலே முழிக்காத போடா அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு தைரியத்துல என் மூஞ்சில நீ முழிக்கிற? நான் உன்னை எப்படி பாத்துக்கணும்டா, அந்த ஒரு நன்றி விசுவாசம் கூட உங்ககிட்ட இல்லையேடா. என் மூஞ்சிலே முழிக்காத. என் பொண்ணுக்கு நீ கட்டின தாலிய அவ கழுத்துல இருக்குது, அதனாலதான் உன்னை உயிரோடவே விடுற. நீ இங்கிருந்து போயிரு, உனக்கும் சரி அவளுக்கும் சரி. நன்றி விசுவாசம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி மாயாவையும் கதரையும் பொடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காரு. என் மூஞ்சிலே முழிக்காத, நீ இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கதர் வெளியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அப்போ வர்றாங்க மாயா. சாரி கதர், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? பெரியப்பா பேச நினைச்சு. சிஷா அப்படிலாம் இல்ல கதறி, என்னாலதான் கதறி உனக்கு எல்லா பிரச்சனையுமே. எவ்வளவு அன்பா உன்னை வளர்த்தினாரு பெரியப்பா, ஆனா அவர்கிட்ட இருந்து நீ கெட்ட பேர் வாங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. கரெக்டா காஃபி எடுத்துட்டு வர்றாங்க ஜானகி. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ண சொன்னேன், ஆனா மத்த பசங்களா இருந்தா இந்த பொண்ணுக்கு இது மாதிரி நடந்திருக்கு, இது மாதிரி வீடியோ ஒருத்தர் எடுத்திருக்கான்னு தெரிஞ்சா கல்யாணம் பண்றதுக்கே யோசனை பண்ணுவாங்க. ஆனா நீ எதுவுமே யோசனை பண்ணல. நான் சொன்னதுக்காக சரின்னு சொல்லிட்டு தனா கழுத்துல தாலியை கட்டினா உன் மனசு யாருக்கு வரும்? நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கதிர் சொல்றாரு, இங்க பாரு, நான் அவமானப்படுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. என் குடும்பத்துக்கிட்ட தானே நான் அவமானப்படுறேன், அதை எல்லாமே சரியாயிரும், கண்டிப்பா தனா மாறுவா பாரு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொண்டு காஃபியை கொடுக்குறாங்க ஜானகி. காஃபி வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு காஃபி சூப்பர் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காரு கதிர். மாயா ஜானகி ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததே லிங்கம் காமிக்கிறாங்க. லிங்கம் என்ன பண்றாருன்னா, கோயில தான் அவரு நின்னு பசுபதி கிட்டையும் புவனா கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது நம்ம ஒரு பிளான போட்டா அங்க ஒரு வேற மாதிரி பிளான போயிட்டு இருக்குது, நம்ம இப்ப என்னதான் பண்றது, சரி இப்படி சொதப்புன்னு நினைச்சும் கூட பாக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு புவனாவும் சொல்றாங்க, ஆமா நானும் நினைச்சு பாக்கல இது மாதிரி மாறும்னு. தடா புடலான்னு இந்த ஜானகி வந்தா எப்படித்தான் இப்படி ஆச்சோ தெரியல, இப்படி எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க சிவா பார்வதி ரெண்டு பேர் வர்றாங்க. அதை பார்த்தோன்னே லிங்கத்துக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, இவனை வச்சு நம்ம எல்லா காய் நகர்த்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாரு லிங்கம். நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை லிங்கத்துக்கிட்ட சொல்றாங்க புவனா. அப்படியே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஊர் தலைவர்கிட்ட பணம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. கோயில பின்னாடி பக்கம் ஊர் தலைவர் நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட பணம் கொடுக்க போறாரு சிவா பார்வதி ரெண்டு பேரும். ஆனா நீ முதல்ல போ அப்படின்னு புவனா சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பசுபதி போறாரு. ஊர் தலைவர்கிட்ட அண்ணன் பணம் கொடுத்துட்டு வர சொல்லிச்சு, கார்த்திகை தீபத்துல விசேஷம் வருதுல அதுக்காக கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு கொடுக்கும்போது பசுபதி கூட ஒரு 2-3 ஊர் தலைவர்கள் வர்றாங்க. என்ன பண்ணி, ஓ அண்ணன் தானே கொடுக்க சொல்லிச்சு, நீ கொடுக்கல இல்ல, நான் கொடுத்தா என்னங்க, என் அண்ணன் கொடுத்தா என்னங்க அப்படின்னு சிவா சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இதென்ன வேடிக்கையா இருக்குது அப்படின்னு சிரிக்கிறாங்க. பசுபதி சொல்றாரு, இங்க பாரு, நீ எதுவுமே கொடுக்கவே இல்லை, உன் அண்ணன் தான் கொடுக்குறாரு. ஆமா, ஏற்கனவே ஊர் மரியாதை ஃபுல்லா உங்க அண்ணி ஏத்துக்கிட்டாங்க, இப்போ உங்க வீட்லயும் மரியாதை ஒண்ணு இல்லையாமே. இங்க பாரு, வார்த்தையை
அளந்து பேசு பசுபதி அப்படின்னு சொல்றாங்க. சும்மா நிறுத்துப்பா. முதல்ல உன் அண்ணனுக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப என்ன பண்றது? உன் அண்ணி தான் உன் அண்ணனுக்கு அடுத்தது வருவாங்க போல இருக்கு. இனிமேல் உன் அண்ணி பின்னாடி நீ சுத்த வேண்டியதா அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறாங்க. வார்த்தையை அளந்து பேசுங்க. டே நிறுத்துடா. இனி உன் அண்ணன்கிட்ட ஒண்ணு வேலையில, உன் பாக்கெட்ல 5 பைசா இல்ல. நீ எல்லாம் என்னடா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி, நீ ஒரு வெத்து வேட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இங்க பாருங்க, அளந்து பேசுங்க வார்த்தையை, இல்லாட்டி அவ்வளவுதான், எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டே 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 நிறுத்து. பாக்கெட்ல 5 பைசா இல்ல. நீ எதுக்கிட்ட இந்த பேச்செல்லாம் பேசுற? நீ ஒரு வெத்து வேட்டு தான் அப்படின்னு அங்க இருக்க கூட்டத்துல எல்லாரும் சொல்றாங்க. ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் சொல்றாங்க. பசுபதி கூட சேர்ந்துட்டு செம்ம கோவமா அங்கிருந்து சிவா போயிடுறாரு. கூடவே பார்வதியும் போயிடுறாங்க. நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டாச்சு, இனி இவன் பாத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு பசுபதி. அடுத்தது வீட்டுல எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே வக்கீலும் இருக்காரு. சிவா கேக்குறாரு, என்ன வக்கீல் இங்க இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரகு கேக்குறாரு, ஆமா வக்கீல் எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் தான் மாமா வர சொன்னேன் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. எதுக்கு வர சொன்ன அப்படின்னு எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. ரகுராமுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னாச்சு, எதுக்கு வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. மாமா, அவருக்குன்னு ஒரு மரியாதை தேவைப்படுது. அவருக்குன்னு வீட்லயும் சரி வெளியும் சரி மரியாதை தேவைப்படுது. அவருக்குன்னு ஒரு பண அந்தஸ்தும் தேவைப்படுது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க முடியும்? அதனாலதான் சொத்தை 2ஆ பிரிச்சு எழுதணும். அதுக்காக தான் நான் வக்கீல வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்வதி சொன்னோன்னே சிவால இருந்து எல்லாத்துக்குமே பயங்கர கோபம் வருது. இதோட இந்த எபிசோட் முடியுது.